1903 இந்த வருஷத்தை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. 1903ஆம் ஆண்டு பாரதி சென்னைக்கு போறாரு. எட்டயபுரம் மகாராஜா கூட ஒரு கும்பலே கிளம்பி போகுது. போனவங்க அத்தனை பேர், ராஜாவுக்கு ஏதோ ஆக வேண்டிய வேலை இருந்திருக்கு சென்னையில, மதராசப்பட்டினத்துல. அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுனால என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்த எல்லாருக்கும் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. 1903 500 ரூபாய்னா இன்னைக்கு நீங்க 2 ஏக்கர் நிலம் வாங்கிடலாம். அவ்வளவு பெரிய தொகை அது. அப்போ ஒவ்வொருத்தராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஊருக்கு. எல்லாம் திரும்பி திரும்பி வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. வரதெல்லாம் வீட்டுக்கு அள்ளிட்டு வராங்க. சென்னையில இருந்து புடவை வாங்கிட்டு வராங்க, நகை வாங்கிட்டு வராங்க, தின்பண்டம் வாங்கிட்டு வராங்க. சிலர் வந்து பணமாவே வந்து வீட்டுல பதுக்குறாங்க. 500 ரூபாய் பெரிய தொகை இல்ல. செல்லம்மாவுக்கு வந்து ஆனந்தம் தாங்க முடியல. நம்மால என்ன வாங்கிட்டு வர போறாரோன்னு ஒரே ஆனந்தத்துல அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஐயா வராரு. 2 குதிரை வண்டியில வராரு. ஒரு குதிரை வண்டியில அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, இன்னொரு குதிரை வண்டியில 13 மூட்டைகள். செல்லம்மா பாரதி பாரதியார் சரித்திரம்னு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன நூல் தான், ஒரு நாள்ல வாசித்து முடித்திடலாம். இந்த நூல்ல நம்ம நினைவிலிருந்து அதை எழுதுறாங்க. 13 மூட்டை வந்து இறங்குச்சாமாங்க. இந்த அம்மாக்கு ஆனந்தம் தாங்க முடியல. மூட்டையெல்லாம் இறக்குறாங்க. மூட்டையை பிரிக்கிறாங்க. என்ன இருந்திருக்கும்? புத்தகம். சரி, இந்த மனுஷன் போனா புத்தகத்தை வாங்காமலா வர போறான்னு நம்ம விட்டுட்டு அடுத்த மூட்டையை பிரிக்கிறான். புத்தகம். அடுத்த மூட்டையை பிரிக்கிறான். புத்தகம். 13 மூட்டைகள் முழுக்க முழுக்க புத்தகத்தை மட்டுமே பாரதி வாங்கி வந்திருக்கிறான். பார்த்துட்டு செல்லம்மா எப்படி நொந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்மணிகளாம் சும்மா விட்டுருவீங்க நீங்க? வீட்டுல விட்டுருவீங்க நீங்க? அடுத்து தப்பா கேட்கறீங்க, என்னங்க இது இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பதில் சொல்றாராமா, செல்லம்மா, அழியும் பொருளை கொண்டு அழியும் பொருளை வாங்கக்கூடாது, அழியும் பொருளை கொண்டு அழியாத பொருளை வாங்க வேண்டும். உனக்கு திருப்தி தானே? செல்லம்மாவனுடைய பதில் ரொம்ப திருப்தி.